திருமதி விஜய் ரவி அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலையும் நந்தா கல்லூரியிலையும் பணியாற்றிருக்காங்க. காலேஜ் லெவலில் வேலை செஞ்சவங்க. இன்னைக்கு குட்டியா அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய தமிழ் அவர்கள் வந்து அவங்க இங்கிலீஷ் பேராசிரியராக வேலை செஞ்சுருக்காங்க. இங்கிலீஷ்னாவே நமக்கு பயம் தானே. ஆனால் அப்படியா, அவங்க வந்து இங்கிலீஷ் பேராசிரியர். அவங்க வந்து தமிழ் கதைகள் நிறைய வந்து இங்கிலீஷில் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. வேப்பம் பழம் இனிக்குங்கிற கதைக்கு வந்து திருப்பூர்ல இருந்து அவங்க பரிசு வாங்கியிருக்காங்க. பாராட்டு கிடைச்சிருக்கு. நிறைய வந்து சிறுகதை தொகுப்பு அவங்களோட பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறாங்கிறது நமக்கு இந்த சுதந்திர தினத்தில் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பா நினைக்கிறோம். அவங்களை கதை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹாய் குட்டீஸ். ஹாய். நான் கவனிச்சேன், கோதையத்தை கதை சொல்லும் போது நிறைய இந்த பக்கம் தான் சத்தம் வந்துச்சு. இப்ப இந்த பக்கத்துலயும் சத்தம் வரணும். நானும் கோதையத்தை மாதிரி உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன். பயப்படாதீங்க, உங்க பாடத்துல இருந்து கேட்க மாட்டேன். நான் ஒரு கதை சொல்ல போறேன், அதுல இருந்து தான் கேட்பேன். கதை கேட்கலாமா? எல்லாம் நல்ல கதை. எங்க கை உயர்த்துங்க, யாருக்கெல்லாம் கதை வேணும்? வெரி குட், எல்லாரும் கதை வேணும். ஓகே, போலாமா கதைக்கு? எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கீங்களாப்பா? செல்ஃபி எடுத்துக்கீங்களா? யார் கூட எடுப்பீங்க செல்ஃபி? அப்பா அம்மா கூட தான் எடுத்துக்கீங்க. இப்ப நம்ம ஒரு சிங்கத்தோட செல்ஃபி எடுக்க போறோம். யார் கூட? சிங்கம். செல்ஃபி வித் சிங்கம். இதுதான் அந்த கதையோட பேரு. டூர் போயிருக்கீங்களா எல்லாரும்? பிடிக்குமா உங்களுக்கு? டூர் போகும்போது ஜாலியா இருக்கும்ல? இப்ப நம்ம கதையில வருண், அந்த பையன், அவனுக்கு ஒரு தங்கச்சி. வருண் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். என்ன கிளாஸ் படிக்கிறான்? வருணுக்கு ஒரு தங்கச்சி. அவ பேரு வர்ஷா. என்ன பேரு? வர்ஷா வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிறா. என்ன படிக்கிறா? அப்ப டூருக்கு கிளம்புறாங்க. யார் போறாங்க தெரியுமா? யாரெல்லாம் போவாங்க? அப்பா, அம்மா, வருண், வர்ஷா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, அவங்க பிள்ளைங்கன்னு 22 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? பெரிய வேன்ல போறாங்க. எங்க எதுல போறாங்க? ஆந்திராவுக்கு போறாங்க. போன உடனே ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போவாங்கல்ல, டயர்ட் ஆயிடுது. அப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்குறாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, வருண கூப்பிட்டு, வருண் ரொம்ப குறும்புக்கார பையன், உங்களை மாதிரி குறும்புக்கார பசங்க தானே நீங்க எல்லாம், அப்படிதானே? அப்ப பாரு தம்பி, பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள தப்பி தவறி போயிடாத, நிறைய மிருகங்கள் இருக்கும், சிங்கம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே வருணுக்கு பயங்கர ஜாலியா எடுத்து, ஐ சிங்கம். அவனுக்கு ரொம்ப நாள் சிங்கத்தை பார்க்கணும்னு ஆசை. சிங்கத்தை எங்க பார்த்திருக்கோம்? காட்டுல பாத்துருக்கீங்களா? கூண்டுல பாத்துருப்பீங்க, ஜூல பாத்துருப்பீங்க. ஆனா நேர்ல பாத்துருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. அப்ப வருண் ஃபேமிலியோட தூங்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான்? காலையில 5 மணி. என்ன மணி? 5 மணி. நீங்கெல்லாம் நல்லா தூங்குற நேரம். வருணுக்கு தூக்கம் முடிச்சிடறான். போய் பார்க்கலாமா காட்டுக்குள்ள? சிங்கத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசை இல்லை அவனுக்கு. என்ன பண்றான்? மெதுவா அப்படியே எந்திரிச்சு கதவை திறக்கிறான். வெளியில வரான். உடனே என்ன அப்படின்ற ஒரு சத்தம். திரும்பி பார்க்கறான், அவன் தங்கச்சி வர்ஷா. ஏய், நீங்க வந்த? நானும் வரணும், நீ கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றா. யார் சொல்றா? வர்ஷா. இப்ப வருணும் வர்ஷாவும் கதவை சாத்திட்டு மெதுவா அப்படியே வெளியில ஒரு நைஸா வராங்க. வந்து காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள என்ன கண்ணா இருக்கும்? என்ன இருக்கு காட்டுக்குள்ள? சிங்கம், புலி, கரடி, யானை, முயல் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் போனா ஒரு பெரிய மரம், ஆலமரம் இருக்குது.
குரங்குகள் அப்படி ஜாலியா அந்த விடுதிகளை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுது, ஜாலி ஜாலின்னு சொல்லி ஊஞ்சல் ஆடுது. அடுத்து அப்படியே போறாங்க. பார்த்தா அங்க வேப்ப மரம் இருக்குது, நிறைய கிளிகளா இருக்குது, பச்சை கிளிகள். எண்ணி பாக்குறாங்க, 15 கிளி இருக்கு. எத்தனை கிளி இருக்கு? அடுத்து மரத்து பக்கத்துல பார்த்தா மரத்து மேல புறாக்கள் உட்கார்ந்து இருக்கு, 10 புறாக்கள் உட்கார்ந்து இருக்கு. புறா என்ன கலர்ல இருக்கும்? வெரி குட், வெள்ளை கலர்ல இருக்கும். 10 புறாக்கள் இருக்கு. அப்படி நடக்கிறாங்க. நடந்து போனா அந்த பக்கத்துல பெரிய பாம்பு, மலைப்பாம்பு. இந்த பக்கம் ஒரு மலைப்பாம்பு, இந்த பக்கம் ஒரு மலைப்பாம்பு. இத பார்த்த உடனே வருஷம் பயமா இருக்கு. அண்ணா, பாம்பு, எனக்கு பயமா இருக்கு, திரும்பி போயிடலாம். நான் தான் சொன்னேன்ல பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் அண்ணன் இருக்கேன்வா. வேகமா ஓடி போறாங்க. அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி உள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வந்தா என்ன ஆகும்? நமக்கு பசிக்கும்ல, டயர்டாயிரும். உடனே பசிக்கும். உடனே வருஷம் கேட்கிறான், வயிறு ரொம்ப பசிக்குதுண்ணா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படிங்கிறான். காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்குல்ல. பார்த்தா ஒரு பெரிய மாமரம் இருக்கு. மாமரத்துல என்ன பழம் இருக்கும்? மாமரம் பிடிக்குமா உங்களுக்கு? சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப என்ன பண்றோம்? பெரிய மரம். உடனே வருண் வந்து மெதுவா ஏறான். வருஷா கீழே நின்று பார்த்துட்டு இருக்கா. அங்க நிறைய மாமரம் இருக்குல்ல, அப்படியே கவுண்ட் பண்றான். 1 2 3 362 மாம்பழங்கள் இருக்கு. எத்தனை இருக்கு? மாம்பழம் இருக்குது. அவன் வந்து ஒரு 4 மாம்பழத்தை பறிச்சுட்டு கீழே வர்றான். யாரு மாம்பழம் பறிச்சா? வருண் வந்து தங்கச்சிட்ட கொடுக்குறான். 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. மாம்பழம் இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு ஃபுல் ஆயிடுது அவங்களுக்கு. அப்பாடா, நடக்கவே முடியாது, டயர்டா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆயிரும்? வயிறு நிறைஞ்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அப்ப உட்காந்துருக்காங்க அந்த மரத்தடியில. அப்ப ஒரு தாத்தா வராரு, வயசான தாத்தா. அவர் பாத்தீங்கன்னா முனிவர் தாத்தா, சாதாரண தாத்தா இல்ல, முனிவர் தாத்தா. முனிவர் தாத்தா பாத்துட்டீங்களா நீங்க? எப்படி இருப்பாங்க முனிவர் தாத்தா? நிறைய முடி, நிறைய முடி இருக்கும். நீளமான தாடி, காவி கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் வந்து சொல்றாரு பையன், தம்பி ரொம்ப பசிக்குது, எனக்கு அந்த மாம்பழத்தை பூ பறிச்சு தரியா அப்படின்னு கேக்குறாரு. அவன் பாக்குறான், அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சின்ன பையன் தானே. பெரிய மாமரத்துல ஏறி அவன் கை காலெல்லாம் இங்கெல்லாம் காயமாயிடுது, ரத்தம் கூட வருது. ஆனா தாத்தா பார்த்தா எப்படி இருக்கு? பாவமா இருக்கு. உடனே சரி தாத்தா பாவம் சொல்லி மரத்து மேல ஏறுறான். யார் ஏறுறா? வருண் ஏறுறான். மரத்து மேல ஏறி தாத்தாக்கு மாம்பழம் பறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே தாத்தா சாப்பிடுறாரு. அவர் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பையனை கூப்பிடுறாரு, வருண் நீ ரொம்ப நல்ல பையன் பண்ணி, மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த குணம் இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பான குணம். நான் உனக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு தராரு. அது என்னன்னா ஒரு குடை. குடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம மழை பெய்யும் போது, வெயில் அடிக்கும் போது கொண்டு போவோம் இல்லையா? குட்டி குடையா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, சின்ன குடை. இந்த தாத்தா கொடை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான் பையன். இது சாதாரண கொடை இல்ல கண்ணே, இது வந்து ஒரு மந்திர கொடை. என்ன கொடை? மந்திர கொடை. இதுல எத்தனை பேர் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறாரு. வருணுக்கு ஆச்சரியம், இத்தனோடு கொடையில எப்படி எத்தனை பேர் போ? நிறைய பேர் போலாம். நீ இதை யூஸ் பண்ணி பாரு, உனக்கு தெரியும்னு சொல்றாரு தாத்தா. வருணுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது? என்ன கொடை? மந்திரப்படையை வாங்கிட்டு போறாங்க. மழை வந்துருச்சு, பயங்கரமா பெய்யுது மழை. சோறு மழை அடிச்சு பெய்யுது, எல்லா இடத்துலயும் மழை. உடனே கையில கொடை இருக்குல்ல, கொடையை விரிக்கிறான். விரிச்ச உடனே கொடை பெருசாகு. இந்த கொடையில வருணும் வருஷாவும் போறாங்க. யாரெல்லாம் போறாங்களா? போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது தம்பி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யார கூப்பிடுறான்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மரம். இந்த மரத்துக்கு பின்னாடி நிறைய விலங்குகள் இருக்கு. அது என்னென்ன விலங்குகள் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நரி இருக்கு, ஒரு ஓனாய் இருக்கு, ஒரு யானை இருக்கு, ஒரு கரடி இருக்கு. எத்தனை விலங்குகள் மொத்தம்?
என்ன யானை, அப்புறம் கரடி, ஓநாய், நரி. 4 விலங்குகள். யானை வந்து தூண்டத்தானே இருக்கும், பெருசா இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். அப்ப வந்து அவங்களையும் கொடையில கூட்டிட்டு போனோமா, கொடைய வந்து அவன் வந்து வாங்க வாங்க கொடைக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். எல்லாரும் அந்த 4 விலங்குகள் வந்துருது. வருணம் வருஷம் நிக்கிறாங்க. கொடை என்ன ஆகுது, பெருசாகுது பெருசாகுது பெருசாகுது, இவ்வளோ பெருசாகுது. யானை எல்லாம் அப்படியே கவர் பண்ணிடுச்சு. உடனே அவன் பாட்டு பாடுறான் வருண். நீங்கள் சேர்ந்து பாடுங்க. மந்திர கொடையும் கிடைச்சிடுச்சா, மழையில நனைய மாட்டோமா, எத்தனை பேரு வந்தாலும் அத்தனை பேருக்கும் இடம் இருக்கா. பாடலாமா, நீங்களே பாடுறீங்களா? ஓகே, நான் பாடுறேன். மந்திர கொடையும் கிடைச்சிடுச்சா, மழையில நனைய மாட்டோமா, எத்தனை பேரு வந்தாலும் அத்தனை பேருக்கும் இடம் இருக்கா. அப்ப எல்லாரும் அந்த 4 விலங்குகளோட வருணும் வருஷாவும் கொடையில போறாங்க. போய் அவங்க ஒரு இடத்துல நிறுத்தி நாங்க பாய் சொல்லிட்டு போறாங்க. எப்படி சொல்றாங்க? பாய் பாய் தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க. அடுத்து கதை முடியல. அப்புறம் வருண வருஷம் நடக்கும் போது ஒரு மரத்துக்கு பின்னாடி சத்தம் வருது, அப்படின்னு சத்தம் வருது. போய் பார்த்தா அங்க பெரிய கழுகு இருக்கு. என்ன இருக்கு? கழுகு. அந்த கழுகு அடிபட்டிருக்கு. அதோட அந்த ரெக்கையிலிருந்து ரத்தம் வடியுது. அச்சோ பாவம், வலிக்கும்ல, ரத்தம் வந்து எப்படி இருக்கும்? ஐயோ எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு வருண் கேக்குறான். நான் வந்து ஒரு பெரிய மகன் மேல மோதிட்டேன் தெரியாம, அதனால அடிபட்டுருச்சு. வருண் எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு யாருக்கிறா? கேக்குது. என்ன உதவி? எனக்கு காயம்லாம் ரத்தம் வருதுல, இது மருந்து வேணும். ஐயோ என் ஆஸ்பத்திரிலாம் நீ இல்லையே, டாக்டர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான். யார் சொல்றா? வர்ஷா சொல்றா. கவலைப்படாத, அதுவும் அந்த மலை உச்சியில ஒரு மூலிகை செடி இருக்கு. அதை போய் படிச்சுட்டு வந்து அதை பிழிச்சா அந்த என்ன ஆகும், அந்த சாறை என்னோட இறக்கையில பட்டுச்சுன்னா சரியாயிரும். நீ போய் படிச்சுட்டு வரையா அப்படின்னு கேக்குது கழுகு. அவன் தான் சின்ன பையன் தானே. அந்த மலை பெருசா இருக்கு, உயரமான மலை. எப்படி மலை? ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றான், அந்த கழுகுக்கு உதவணுங்கிறதுக்காக நிலவை கஷ்டப்பட்டு ஏறான். வழுக்கி வழுக்கி விழுகிறான். ஆனாலும் மலை மேல ஏறிடுறான். ஏறி என்ன படிக்கிறான்? மூலிகை படிச்சுட்டு வர்றான். வந்து அதை பிழிஞ்சு யார் கொடுறான்? கழுகோட இறக்கையில விட்ட உடனே சரியாயிடுது. நமக்கு காயம் வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தொடச்சிட்டு டெட்டால் போட்டு மருந்து போட்டோன்னு வலி நின்றும்ல. அவன் அந்த கழுகுக்கும் ரத்தம் நின்றுச்சு, வலியும் போயிடுச்சு. உடனே கழுகு என்ன பண்ணுது? நீ ரொம்ப நல்ல பையன் வருண், உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குது. என்ன கிஃப்ட் தெரியுமா? அது ஒரு மந்திர போர்வை. என்னது? நம்ம வீட்டெல்லாம் போர்வை இருக்கும், போத்தி தூங்குவோம்ல. இது வந்து மந்திர போர்வை. அதை போத்திட்டா நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு உடனே போயிடலாம். ஜாலியா இருக்குல்ல? இப்ப இந்த மந்திர போர்வை யாரு கிடைச்சிருக்கு? யாரு கொடுத்தா? அதை வாங்கிட்டு போறாங்க. அப்ப வந்து வர்ஷா சொல்றா, அண்ணா நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? சிங்கத்தை பார்க்கலான்னு சொன்ன, சிங்கம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. சிங்கம் எல்லாம் வந்து டீப் ஃபாரஸ்ட், காட்டுக்கு உள்ளதான் இருக்கும், தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் மாற்று பண்ணி அடைந்து அப்படின்னு அழுது சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அங்க என்ன இருக்கு? சிங்கம் குட்டி இருக்கு. குட்டியோடு சிங்கம் அழுதுட்டு இருக்கு, அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. ஏன்? ஐயோ சிங்கி குட்டி, நீ பார்த்து அழகா இருக்குல்ல, குட்டியா கியூட்டா இருக்குது சிங்கி குட்டி, ஏன் அழுகுற அப்படின்னு வர்ஷா கேக்குறான். நான் என் அப்பா அவரை தொலைச்சிட்டேன், அவங்கள காணோம், நான் அவங்க போகணும் அப்படின்னு அழுகுது. யார் அழுகுறா? குட்டி சிங்கம்.
ஓ, அது உடனே பார்த்துட்டு நான் கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா அம்மா கிட்ட. சிங்கம் அழுகாத, சிங்கக்குட்டி அழுகாத, எனக்கு ரொம்ப பசிக்குது வரும், ஏதாவது கூடுன்னு கேக்குது. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, மாம்பழம் வச்சுக்கலாம். 4 மாம்பழம் வச்சுக்கலாம். எத்தனை மாம்பழம்? 4 மாம்பழத்துக்கு கொடுத்த உடனே லவக்கல சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது? 4 மாம்பழத்துக்கு ஒரே நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சுது. பசி அழுச்சா சிங்கக்குட்டி அப்படின்னு கேட்கிறாரு. அது சொல்லுது, ஏதோ பாதி வயிறு நடந்துருக்கு, போலாமா அப்படின்னு சொல்லி போறாங்க. அவன்கிட்ட என்ன இருக்கு? மந்திர பொருள் இருக்குல்ல. உடனே மந்திர பொருளை எடுத்து வருண், வர்ஷா, சிங்கக்குட்டி 3 பேர் மேலே போட்டிட்டு சிங்கம் இருக்கிற இடத்துக்கு நாங்க போகணும் அப்படின்னு நினைச்ச உடனே சிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றான் வருண்? கவனமா கேளுங்க தம்பி, உட்காரு. இந்த உத்தரவு கேள்வி கேட்க உடனேதான். அப்புறம் ஒரு மரத்துக்கு பின்னாடி வர்ஷா சிங்கக்குட்டியெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இந்த பையன் வரான். பெரிய ஒரு குகை இருக்கு. யாரோட குகை அது? சிங்கத்தோட குகை. வந்து கூப்பிடுறான், சிங்கராஜா சிங்கராஜா அப்படின்னு கூப்பிடுறான். நம்மளாம் யாருக்கிட்ட போனா காலி மேல வச்சு கேட்க முடியாது. சிங்கம் வெளியே வருது. யாரோட அது? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறவன் எவன்டாது பாக்குது. திரும்ப வரும் நிக்கிறான். டேய் யார நீ? சிங்கராஜா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நடுக்கிறான். அவன் பயந்து நடுக்கிறான். சிங்கத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. நேர்ல பார்த்தா எப்படி இருக்கு? பெருசா இருக்கு சிங்கம், கம்பீரமா இருக்கு. அப்படி பார்த்தா கூரிய நகங்கள் இருக்கு. பார்த்தா ஒரு அடி அடிச்சுன்னா அவ்வளவுதான், அவ்வளோ பெருசா இருக்கு. உடனே சொன்னான், சிங்கராஜா எனக்கு உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏய் என்ன தைரியம் தான் உனக்கு? நானே என் குட்டியோட அழுதுட்டு இருக்கேன், உனக்கு செல்ஃபி எடுக்கணும்னா அப்படிங்குது. உடனே அவங்க அப்படி ஞாபகம் வருது. ராஜா கவலைப்படாதீங்க, உங்க சிங்க குட்டி எங்க இருக்கு எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். அப்படியா? எங்க இருக்கு? இதை இருக்கிற வரேன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போறான். சிங்க குட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே சிங்கத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னோட குட்டி என்ன பண்ணுது? சிங்க குட்டிய அப்படியே ஹக் பண்ணிக்குது. அப்படியே அது மொத்தமா கொடுக்குது. ஐயோ என் குட்டி கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு சொல்லி சந்தோஷப்படுது. அப்புறம் அனு சொல்லுது அந்த சிங்கம், ரொம்ப ரொம்ப நன்றி வருண், இப்ப எடுக்கலாமா செல்ஃபி அப்படின்னு சொல்லி சிங்கம், குட்டி சிங்கம், வருண், வர்ஷா அழகா என்ன பண்றாங்க? செல்ஃபி எடுக்கிறாங்க. யார் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க? சிங்கத்தோடையும் குட்டி சிங்கத்தோடையும் செல்ஃபி எடுத்துறாங்க. செல்ஃபி எடுத்துட்டு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் இனிமே என்ன பண்ணுவேன்? எல்லா ஸ்கூல்ல கொண்டு போய் காமிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன், டீச்சர்ஸ்ட காமிப்பேன், என் சொந்தக்காரங்க காமிப்பேன், ஜாலி ஜாலின்னு சொல்லி வராங்க. அப்ப வந்து அண்ணா இந்நேரம் நம்ம அப்பா அம்மா நம்ம தேடுவாங்க தானே, உச்சுச்சோ மறந்தே போச்சு, உடனே வீட்டுக்கு போலாமா, அந்த ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப மந்திர போர்வை இருக்கு இல்லையா, அந்த மந்திர போர்வையை போட்டுன உடனே அடுத்த நிமிஷம் எங்கிறாங்க? ஹோட்டல்ல இருக்காங்க. அவங்க அம்மா பார்க்க, ஏன் எங்கடா போனீங்க? நாங்க அப்ப இருந்து தேடுறோம். ஆமா நாங்க இங்கதாமா இங்கதான் இருந்தோம், பின்னாடி இங்கதான் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி வா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு. எத்தனை பேர் வந்துருக்காங்க சொன்னேன்? 22 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வெளியில வராங்க. வந்தா மறுபடியும் மழை வச்சு என்ன வருது? மழை வருது. உடனே அவங்க என்ன இருக்கு? கொடையை இருக்கிறான். எல்லாரும் வருண், வர்ஷா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அவங்க பிள்ளைங்க 22 பேர் கொடையில போறாங்க. என்ன பார்த்து பாடுறாங்க? மந்திர கொடையும் கிடைச்சிடுச்சா? மழையில நனைய மாட்டோமா? எத்தனை பேரு வந்தாலும் அத்தனை பேருக்கும் இடம் இருக்கா? அவங்க டூருக்கு போடலாம். நல்லா இருந்துச்சு அந்த கதை. எல்லாருக்கும் பிடிச்சதா? இப்ப கேள்வி கேட்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து பதில் சொல்லணும். அவங்களுக்கு வந்து புத்தக பரிசு கிடையாது. சரியா? கத்தக்கூடாது. நல்ல பிள்ளைங்கள. இப்ப அந்த கொடையில மொத்தம் எத்தனை பேரு போனாங்க? இப்படி சொன்னா எப்படி? ஒருத்தர் சொல்லணும். இந்த கொஸ்டின் விட்டுலாம். அடுத்த கேட்கிற கேள்விக்கு நான் யாராவது எழுப்பி நானே கேட்கிறேன். சரியா? முதல்ல
நவீனா இதை தெரியும் உனக்கு தெரியும் ஆன்சர். எத்தனை மலைப்பாம்பு பார்த்தாங்க? 2. வெரி குட். கை கிளாப் பண்ணுங்க எல்லாரும். தனுஷ் அழகா ஆன்சர் சொல்லிட்டான். 2 மலைப்பாம்பு பார்த்ததா? வெரி குட். தனுஷை பாராட்டி இந்த புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அடுத்து வேற யாரும் நானும் கூப்பிட்டமா? எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர். எல்லாம் பயங்கர புத்திசாலி பசங்க. நான் என்ன நினைச்சேன், ஆனா வேற லெவல். நீங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த பண்ண பயப்படாத. சரி, அந்த மரத்துல கிளியெல்லாம் இருந்துச்சு சொன்ன இல்லையா? நீங்களும் அமைதி இருக்கணும். எத்தனை கிளிகள் இருந்துச்சுக்கண்ணே? கரெக்டா? வெரி குட். நல்ல பிள்ளைங்க. ஒன்று பிரச்சனை. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். 15 கிளி. கரெக்டா? சூப்பர். மோனிஷா பாரு அழகா சொல்லிட்டா. 15 கிளிகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டா. செம சூப்பர்ல. மோனிஷாவுக்கு இந்த புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்து யார் வரீங்களா? அந்த மாமரத்துல நிறைய மாம்பழம் இருந்துச்சுல, எத்தனை மாம்பழம் இருந்துச்சுல? 162. பேர் என்னங்கண்ணே? ஸ்வேதா. அழகான பேரு. ஸ்வேதா ரொம்ப கரெக்டா ஆன்சர் சொன்னாலா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? யார் வரீங்க? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. அந்த மரத்துக்கு பின்னாடி யார் அழுதுட்டு இருந்தா? 2 பேர் அழுதுட்டு இருந்தாங்கல்ல, யார்? சிங்கமா? கழுகு. சரி. இன்னொன்னு சிங்கம். சிங்கம் இல்ல, சிங்கக்குட்டி. சிங்கம்யா. பேர் என்ன? அனுஷ்கா. ஹீரோயின்ஸ் பேரா வச்சிட்டீங்க. அனுஷ்கா. அனுஷ்கா புத்தகம் படிச்சிடலாமா? வெரி குட். சொன்னீங்களா? என்ன கேள்வி கேட்கலாம் தம்பி? கேட்கலாம். ஓகே. அந்த கழுகுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுதுச்சு? அடிபட்டுச்சு. அதனால அதுல இருந்து என்ன வந்தது? அடிபட்ட காயமாச்சு என்ன ஆகும்? பேர் சொல்லுங்க. நிஷாந்த். நிஷாந்துக்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? பிரைஸ் கொடுத்துடலாமா? நிஷாந்த். வெரி குட். அந்த பாட்டை யாராவது பாடுறீங்க? எல்லாருக்குமே தெரியும்ல? எல்லாரும் பாடலாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசா வந்து சாக்லேட் கிடைக்கும். சரியா? எல்லாருக்குமே கிடைக்கும். பாடலாமா எல்லாரும்? மந்திர கொடையும் கிடைச்சிருச்சா? மழையில நனைய மாட்டோமா? எத்தனை பேரு வந்தாலும் அத்தனை பேருக்கும். வெரி குட். வெரி குட். நல்லா இருந்துச்சு கதை. நல்ல ஆன்சர் சொன்னீங்களா? உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான குழந்தைகள். பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சு கேட்டா எல்லா ஆன்சரும் கரெக்டா தெரியுது இல்லையா? இதே மாதிரி நம்ம பாடத்தை கவனிச்சு படிச்சீங்கன்னா எல்லாரும் சூப்பரா என்ன பண்ணீங்க? சென்டர் மார்க் தான். ஓகேவா? ஓகே, பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ. குழந்தைங்க பயங்கர ஸ்மார்ட். சின்ன பிள்ளைங்க தான்.
எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னா எல்லா கேள்வி சொல்லிட்டாங்களே. நீ கேட்கிற கேள்வி இல்லையே எல்லாம் அந்த எத்தனை கிளி, புறா, எத்தனை பாம்பு, மாம்பழம், இடையில கதை